ஒரு ரீசன்ட் இன்டர்வியூல சரத்குமார் விஜயை பார்த்து நீ அஜித் கிட்ட இருந்து கத்துக்கணும், அது மட்டும் இல்லாம விஜய் அரசியலுக்கு செட் ஆக மாட்டாருன்னு ரொம்ப ஸ்ட்ரெயிட்டாவே சொல்லி இருக்கிறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, லீடர்ஷிப்னா ஸ்ட்ரிக்டா கண்ட்ரோல் பண்ண தெரிஞ்சிருக்கணும். 100 பேர் இருந்தாலும் ஒரு லுக்லயே அந்த சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ற அளவுக்கு அத்தாரிட்டி இருக்கணும். இதுக்கு எக்ஸாம்பிளா அஜித்தை மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு. துபாயில அஜித் ஃபேன்ஸ் அவரை ஃபாலோ பண்ணி விசில் அடிச்சும் போது அவர் உடனே இது ஒன்னும் சினிமா தியேட்டர் இல்ல, என் மானத்தை வாங்காதீங்கன்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொன்னாராம். அவ்வளவுதான், ஃபேன்ஸ் அப்படியே கம்ப்ளீட்டா சைலண்ட் ஆயிட்டாங்க. இதுதான் லீடர்ஷிப் குவாலிட்டி. லீடரா இருந்தா அவங்களோட ஃபேன்ஸை கண்ட்ரோல் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஆனா விஜய்க்கு அந்த லெவல் கிரவுட் கண்ட்ரோல் மெச்சூரிட்டி இல்ல, இன்னும் அது வரல அப்படின்னு சரத்குமார் ஓப்பனா சொல்லி இருக்கிறாரு. ரீசெண்டா டிவிகே மீட்டிங்ல விஜய் ரசிகர் ஒருத்தர் மரத்து மேல ஏறினப்போ விஜய் தம்பி கீழே இறங்குப்பா, அப்பதான் முத்தம் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி இருப்பாரு. தம்பி கீழே இறங்கு, தம்பி கீழே இறங்குப்பா, பிளீஸ் கீழே இறங்குப்பா, கீழே இறங்குப்பா, நீ இறங்கினாதான் முத்தம் கொடுப்பேன். அதுக்கு சரத்குமார் இப்படி கொஞ்சம் ஸ்டைல்னா லீடர்ஷிப்க்கு ஒர்க் அவுட்டே ஆகாது. நான் 1996லயே பாலிடிக்ஸ்க்கு வந்தவன். விஜயை விட அதிக கிரௌட நான் பார்த்திருக்கேன், ஹேண்டிலும் பண்ணிருக்கேன். ஏன் பவுன்சர்ஸ கூட நான் வச்சுக்க மாட்டேன். எங்க அவங்க தள்ளுறப்போ யாருக்காச்சும் அடிபட்டு குழந்தைங்களுக்கு எல்லாம் அடிபட்டுருச்சுன்னா அதுக்கு யார் பொறுப்பேத்துப்பா? எவ்வளவு கிரௌடா இருந்தாலும் நானே முன்னாடி போய் தைரியமா பேசுவேன். ஒருவேளை நான் பேசிக்கிட்டு இருக்கிறப்போ யாராவது தப்பா நடந்துக்கிட்டா கூட உடனே என் ஸ்பீச் அங்கேயே நிறுத்தி அமைதியா முதல்ல அவங்களை எச்சரிப்பேன். டிசிப்ளின் இல்லாம நான் பேசவே மாட்டேன் அப்படின்ட்டு அவங்களை எச்சரித்து சொல்லுவேன். சில டைம் அங்க இருந்து நான் அப்படியே கிளம்பி கூட போயிருக்கேன். ஸ்ட்ரிக்டாவும் இருப்பேன், அதே சமயம் லவ்வபிளாவும் இருப்பேன். தைரியம் இருந்தாதான் அரசியலுக்குள்ளேயே வரணும், இல்லைன்னா வரவே கூடாது. ஃபேன்ஸ் லவ் பண்றது தப்பு இல்லை, ஆனா தேவைப்பட்டா அதே ஃபேன்ஸ ஸ்ட்ரிக்டா கண்ட்ரோல் பண்ணவும் தெரிஞ்சிருக்கணும். அதுதான் லீடர்ஷிப் குவாலிட்டி. இதுல நான் விஜய விமர்சிக்கவே இல்லை, இது நான் விஜய்க்கு ஒரு ஃப்ரெண்டா அட்வைஸா சொல்றேன்னு சொல்லியிருக்கிறாரு சரத்குமார். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்ட்டு உங்க ஒப்பீனியனை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.